I always admire the unwavering dedication, passion for education, and commitment to student success of our director, Mr. Bhuminathan sir. Now I kindly request him to honor our chief guest. நீங்களும் IAS சிறப்பு விருந்தினர் வே இறையன்பு IAS ரிட்டையர்ட் இடம் சோனா காலேஜ். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 9442272773. So, you have inspired millions of minds. Your book, Neengalum Agalam IAS, was the first book given by my father when I was studying in 8th standard, sir. So, that showed you never knew how much hearts you have inspired and how much people got inspired by your books. So, I request you kindly to address the gathering. You could see the crowd. People are standing. They are waiting for you, sir, eagerly waiting to hear your speech, sir. Thank you so much. Kingmakers IAS Academy என்கிற நிறுவனத்தை தொடங்கி அதை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய திரு பூமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டு இந்த நிறுவனத்தில் படித்து தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக வந்திருக்கின்ற இளைஞர்களே, அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கின்ற பெற்றோரே, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடையும் போர்த்தக்கூடாது, பூங்கொத்தும் கொடுக்கக்கூடாது என்பதை நான் செய்தித்துறை இயக்குநராக இருக்கிற போது ஓர் அரசு ஆணையாக பிறப்பித்தேன். அந்த ஆணையை மீறி பொன்னாடையை போர்த்தி பூங்கொத்தை கொடுத்தாலும் நான் பிறப்பித்த புத்தகங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆணையை பிறப்பித்ததால், பின்பற்றியதால் ஒன்றுக்கு ஒன்று சரியாக போய்விட்டது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிங்மேக்கர்ஸ் IAS அகாடமி நடத்துகின்ற இந்த விழாவில் தொகுப்பாளராக பணியாற்றுகின்ற இந்திய ஆட்சி பணியில் நுழைய போகிற அந்த பெண்மணி என்னை மண்ணின் மைந்தர் என்று குறிப்பிட்டார். நாம் எல்லோருமே மண்ணின் மைந்தர்கள் தான். இங்கே யார் விண்ணின் மைந்தர்? மண் இல்லாமல் யார் மைந்தராக உருவாக முடியும்? அதனால் எல்லா மண்ணுக்கும் நாம் மைந்தர்கள் தான். யாதும் ஊரே யாவரும் கேளு. உண்மையான மண்ணின் மைந்தர் பூமிநாதன் தான். ஏனென்றால் அவர் பெயரிலேயே பூமி இருக்கிறது. அவர் பூமி எங்கும் கிளைகளை தொடங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பூமிநாதன் அவர்கள் ஒரு பண்பட்ட மனிதர். அவரோடு கடந்த 7-8 ஆண்டுகளாக நான் நெருங்கி பழகி வருகிறேன். பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு அவர் என்னை அழைப்பார். நான் அனைத்தையும் அங்கீகரிப்பதில்லை. ஒரு சில நிகழ்வுகளில் நான் கலந்து கொள்வேன். ஏனென்றால் நான் அண்ணா மேலாண்மை நிலையத்திலே இருக்கிற போது அரசு சார்பாக பயிற்சி நடத்துகிற பொறுப்பில் இருந்ததால் தனியார் நிறுவனங்கள் அழைக்கிற போது நான் செல்லக்கூடாது என்கின்ற அரசாணையை பின்பற்றி நான் சென்றதில்லை. பூமிநாதன் அவர்கள் மிகுந்த பற்றும் மிகுந்த ஆர்வமும் மிகுந்த ஈடுபாடும் கொண்டவர். அவருடைய நிறுவனத்திலே பயில்கிறவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அனைத்து கற்களையும் அசைத்து பார்க்கின்ற ஆற்றல் உள்ளவர்.
அவர் மிகுந்த பொறுமைசாலி. ஏனென்றால் ஜெனோ என்கிற அந்த பெண்மணி பார்வையற்றவர் என்ற காரணத்தால் அவருக்கு எந்த பணி ஒதுக்குவது என்கிற கேள்வி ஏற்பட்டது. ஏனென்றால் இந்தியாவில் முதன் முறையாக பார்வையற்று எழுதிய வெற்றி பெற்ற தேர்வாளர் அவர். அப்போது அவரோடு பல இடங்களுக்கு பயணம் செய்து அவருடைய முயற்சியை காயாக இருந்ததை கனியாக்கி கொடுத்தவர் பூமிநாதன். அதே போன்று பலர் என்னை நாடி வருகிற போது கிங் மேக்கர்ஸில் இணைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பொருளாதார நிலைமையை கண்டு அவரிடம் குறைந்த கட்டணத்தை பெற்றுக்கொண்டு பயிற்சி அளிக்கிறவர் பூமிநாதன். அதற்காக இங்கே யாரும் என்னிடம் பரிந்துரைக்கு வந்து விடாதீர்கள் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி அவர் ஒரு மனித நேயம் உள்ள ஒரு மனிதர். இன்று சேலத்திலே இந்த மையத்தை தொடங்குகிற போது நான் ஒன்றை உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். போட்டித் தேர்வுகளுக்கு யாரும் உங்களை பயிற்சி செய்ய முடியாது, யாரும் உங்களை பயிற்றுவிக்க முடியாது. இது ஒன்றும் மற்ற தேர்வுகளைப் போல இந்த கேள்விகள் வந்தால் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம் என்று திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்து எழுத வைக்கிற ஒரு தேர்வு அல்ல. மாறாக அந்த வினாக்களை எதிர்கொள்வதற்கான பக்குவத்தை இவர்கள் தங்கள் வழிகாட்டுதல் மூலம் உருவாக்குவார்கள். இவர்கள் உங்களுக்கு தயாரித்து கொடுப்பது இட்லி அல்ல, இட்லி மாவு நீங்கள் தான் ஊற்றிக்கொள்ள வேண்டும். சில பேர் அதை இட்லியாக ஊற்றி அவர்கள் நினைத்த பணிக்கு வருகிறார்கள். சிலர் அதை தோசையாக்குகிறார்கள், சிலர் ஊத்தப்பமாக்குகிறார்கள். அதனால் ஊத்தப்பமாக்குகிற போது கொஞ்சம் அதிக நேரம் தேவைப்படுகிறது வேகுவதற்கு. அதனால் நீங்கள் இந்த பயிற்சி மையத்தில் சேர வருகிற போது ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு ஆர்வத்தை காட்டுகிறீர்கள், எவ்வளவு அக்கறையை காட்டுகிறீர்கள், எவ்வளவு நேரம் படிக்கிறீர்கள், எவ்வளவு அர்ப்பணிப்பை தருகிறீர்கள் என்பதுதான் இந்த போட்டித் தேர்வில் வெற்றியை தீர்மானிக்கும். இந்த போட்டித் தேர்வில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு கூட நீங்கள் எந்த அளவுக்கு ஈடுபாட்டை காட்டுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் அமையும். அதனால் இந்த மையத்தில் சேர்ந்து விட்டோம், நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று அசாத்தியமான நம்பிக்கையை பூமிநாதன் அவர்களுடைய முதுகிலே சுமத்தாதீர்கள். ஏற்கனவே பூமி தாழாமல் தள்ளாடுகிறது மக்கள் தொகையின் பெருக்கத்தினால். என்னை பொறுத்தவரை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இந்த மையத்திலே இணைந்து விட்டீர்கள், இன்றிலிருந்து நீங்கள் படிக்கிற நேரத்தை தீவிரமாக்கிக் கொள்ளுங்கள், கூர்மைப்படுத்துங்கள். நான் என்னோடு நாக்பூரிலே இந்திய வருமான வரி பணியிலே நான் பணியாற்றிக் கொண்டே படித்த போது படித்த மாணவர்களை பற்றி எல்லாம் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நான் ஒன்றும் நிறைய நேரம் படித்ததனால் வெற்றி பெற்றவன் அல்லன். ஏனென்றால் நான் ஒரு பணியிலே இருந்து கொண்டு படித்தேன். வேளாண் அலுவலகராக ராயக்கோட்டையில் இருந்து கொண்டு படித்தேன். ராயக்கோட்டை என்பது சின்ன கிராமம், இப்போதும் அப்படித்தான் இருக்கிறது. அண்மையிலே நான் அங்கே சென்று நான் எந்த கடையிலே காலை உணவு சாப்பிடுவேனோ அந்த கடைக்கு சென்றேன். அந்த கடை அப்படியே மாறாமல் இருக்கிறது. ஒரே ஒரு வித்தியாசம், கடை நடத்தியவர் உயிருடன் இல்லை, நான் உயிருடன் இருக்கிறேன். ஆனா அந்த கடையிலே அமர்ந்து நான் உணவு உண்டேன். அவர் மகன்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ராயக்கோட்டையிலே ஆங்கில செய்தித்தாள் வேண்டும் என்றால் ஒரு வாரத்திற்கு முன்னால் சொல்ல வேண்டும். நான் மாலை நேரத்தில் 7 மணிக்கு என்னுடைய பணியை முடித்துக் கொண்டு வருவேன். அதற்கு பிறகு படிக்க தொடங்க வேண்டும். இரவு 2 மணி வரை படிப்பேன். காலையில் 6 மணிக்கு எழுந்து படிப்பேன். போகிற போது பேருந்தில் படித்துக் கொண்டே போவேன். சில நாட்கள் நான் ஒசூருக்கு ஆய்வு கூட்டத்திற்கு சென்றால் அங்கிருந்து ராயக்கோட்டைக்கு வருகிற பேருந்து இருக்காது. 9:30 மணிக்கு கடைசி பேருந்து. சரக்குந்திலே ஏறி வருவேன். அப்படி வந்து படித்துவிட்டு நான் அந்த தேர்வை எதிர்கொண்டேன். என்னுடைய அந்த முதன்மை தேர்வுக்குத்தான் நான் 3 மாதம் விடுப்பு எடுத்துக்கொண்டு படித்தேன். அதனால் நான் அதிகம் படித்து இந்த தேர்வில் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்ல மாட்டேன். நான் படித்தேன், படித்த வினாக்கள் எல்லாம் வந்தன, எழுதினேன். முதல் முறை 227வது ரேங்க் பெற்றேன். நான் இந்திய காவல் பணிக்கு சென்றிருக்க வேண்டும். ஆனால் என் மார்பு சுற்றளவு அப்போது பற்றவில்லை, இப்போது பற்றுகிறது.
எனவே சேர முடியாமல் போய்விட்டது. இரண்டாவது முறை எழுதுகிற போது நான் வருமான வரி துறையிலே பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தேன், நாக்பூரிலே பயிற்சி. அப்போது என்னோடு நிறைய மாணவர்கள் இந்த தேர்வுக்காக தயாரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் படிக்கிற விதத்தை பார்த்து நான் அசந்து போயிருக்கிறேன். அமர்ந்த இடத்திலேயே 6 மணி நேரம் ஆடாமல் அசையாமல் படிப்பார்கள். சஞ்சய் குமார் என்று ஒரு நண்பர், அண்மையில் தான் ஓய்வு பெற்றார். அவர் பஞ்சாபிலே கூடுதல் தலைமைச் செயலாளராக பணியாற்றியவர், என்னுடைய ஆத்ம நண்பர், இப்போதும் தொடர்பில் இருக்கிறார். அவர் எப்படி படிப்பார் என்பதை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவர் மதியம் 12 மணிக்குத்தான் எழுந்திருப்பார். நேராக தன்னை உடல் குடித்துவிட்டு பற்களை எல்லாம் சுத்தம் செய்து கொண்டு நேராக எங்களுடைய மெஸ்ஸுக்கு வருவார். சாப்பிடுவார், அரை வயிறு சாப்பிடுவார். சாப்பிட்டு விட்டு தன்னுடைய அறைக்கு செல்வார். படிக்க ஆரம்பித்தால் கதவை சாத்தி விடுவார். இரவு மட்டும் உணவு அருந்துவதற்காக வருவார். 8 மணிக்கு படித்துக் கொண்டே இருப்பார். காலையில் 6 மணிக்கு தூங்க செல்வார். முதல் நாள் மதியம் 1 மணியில் இருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரை எங்கும் நகராமல் அதே அறையிலே அமர்ந்து படிப்பார். அதனால் அவர் 25வது ரேங்கை பெற்றார். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த தேர்வுக்கு தயாரிப்பது மந்திரத்தினால் மாங்காய் விழுவது அல்ல. நீங்கள் கடினமான உழைப்பு செய்தால் மட்டும் போதாது. நான் எப்போதுமே சொல்லுவேன், 3 விதமான உழைப்புகள் இருக்கின்றன. ஒன்று கடின உழைப்பு, இன்னொன்று இதய உழைப்பு, இன்னொன்று மிடுக்கு உழைப்பு. கடின உழைப்பு என்றால் ஹார்ட் ஒர்க், இதய உழைப்பு என்றால் ஹார்ட் ஒர்க், மிடுக்கு உழைப்பு என்றால் ஸ்மார்ட் ஒர்க். இந்த 3ம் சேர்ந்தால்தான் நீங்கள் வெற்றியை பெற முடியும். இதை நான் இன்று சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். ஏனென்றால் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இன்றிலிருந்து நான் கடின உழைப்பை சிந்துவேன், என்னுடைய நேரத்தை, என்னுடைய உழைப்பை முழுமையாக இதற்கு நான் அர்ப்பணிப்பேன் என்று முடிவு செய்தால் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எங்கள் தலைமுறைக்கு இல்லாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறது. எங்கள் தலைமுறையில் தொலைக்காட்சி இல்லை, தொலைபேசியே இல்லை, கைபேசி கனவிலும் இல்லை. அப்போது சமூக ஊடகம் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, ட்விட்டர் இல்லை, யூடியூப் இல்லை. அதனால் எங்கள் கவனம் சிதறாமல் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி இருந்தது. ஆனால் உங்கள் தலைமுறைக்கு இந்த அத்தனை இடர்பாடுகளும் வந்துவிட்டன. முணுக்கென்று உங்கள் தொலைபேசி சினுங்கினால் போதும் நீங்கள் கையில் எடுத்து அரை மணி நேரம் செலவு செய்கிறீர்கள். தெரிந்தவர்களிடம் பேசுவதை விட பல இடங்களிலிருந்து வருகிறவர்களுக்கு பதில் சொல்லி மாற மாட்டேன் என்கிறது. இன்னும் நான் தலைமைச் செயலாளராக இருப்பதாக நினைத்துக் கொண்டு பல கிராமங்களில் இருந்து எனக்கு கைபேசியிலே பேசுகிறார்கள். நான் ஓய்வு பெற்று விட்டேன் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓய்வு பெற்றிருந்தால் என்ன இப்போது இருப்பவரிடம் சொல்லக்கூடாதா என்று கேட்கிறார்கள். எனவே இந்த சூழலில் நீங்கள் உங்களை வரையறை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற உத்தி. எப்போது ஹார்ட் ஒர்க்காக மாறும். நிறைய நேரம் படிக்கலாம், அந்த மாதிரி படிப்பதனால் எந்த பயனும் இல்லை. பர்னாட் ஷா தான் சொன்னார், many people die early but buried later. உயிரோடு இருக்கிற போதே செத்து போனவர்களை நான் சந்திக்கிறேன். அவர்கள் முகத்தில் எந்த விதமான உயிர்ப்பும் இல்லை. உயிரோடு இருப்பது முக்கியமல்ல, உயிர்ப்புடன் இருப்பது முக்கியம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது, எதை படித்தாலும் அதை ஒரு வரைமுறையோடு படித்து முதல் முறை வாசிக்கிற போதே அதை நினைவாற்றலில் வைத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு தீவிரமாகவும் துல்லியமாகவும் ஆர்வமாகவும் படிக்க வேண்டும். அதுதான் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் என்கிற ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். சிங்கப்பூரை பற்றிய ஒரு புத்தகம். வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவர், உங்கள் சிங்கப்பூர் இவ்வளவு தூய்மையாக இருக்கிறது, நான் 3 நாள் இருக்கிறேன், எங்காவது ஒரு இடத்தில் குப்பையை கண்டுபிடித்து விடுகிறேன் என்றார். 3 நாட்கள் அவர் அந்த சிங்கப்பூர் பிரதிநிதியோடு சுற்றி சுற்றி பார்த்தார், எங்கேயாவது ஒரு குப்பையை பார்க்கலாம் என்று. ஒரு இடத்தில் கூட குப்பையை பார்க்க முடியவில்லை. அப்போது அவர்கள் லீ குவான் யூவை சந்தித்து கேட்கிறார்கள், எப்படி இவ்வளவு தூய்மையாக வைத்திருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், மற்ற நாடுகளில் ஹார்ட் ஒர்க் செய்கிறார்கள், நாங்கள் ஹார்ட் ஒர்க் செய்கிறோம் என்று.
அதனால் நீங்கள் படிக்கிற போது அந்த புத்தகமாகவே மாறிவிட வேண்டும். பல பேரை பார்க்கிறேன், சாப்பிடுகிற போது கூட அவர்களால் சாப்பாட்டை ரசிக்க முடிவதில்லை, கைபேசியை நோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு என்ன சாப்பிட்டாய் என்று கேட்டால் பலருக்கு தெரியாது. மதியம் என்ன சாப்பிட்டீர்கள் என்று கேட்டால் பலருக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் சாப்பிடுகிற போது உணவாக மாற வேண்டும், விளையாடுகிற போது பந்தாக மாற வேண்டும், படிக்கிற போது புத்தகமாக மாற வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு. ஆனால் நீங்கள் படிக்கிற போது உங்கள் முழு கவனமும் அந்த படிப்பிலே இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வாசிக்கிற போது அந்த புத்தகம் தான் உங்கள் உலகம். ஸ்மார்ட் ஒர்க் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், வெறுமனே படிப்பதில் பயனில்லை. நாம் எங்கே செல்லுகிறோம் என்பது முக்கியம். பேருந்திலே ஏறி பயணம் செய்வது முக்கியம் அல்ல, பேருந்து எங்கே போகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் இந்த தேர்விலே எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பதை வரையறை செய்து கொள்ள வேண்டும். என்ன பாடத்திட்டம், எந்த பிரிவிலிருந்து எந்த மாதிரி கேள்வி கேட்கப்படுகிறது, மாசு பற்றி ஒரு கேள்வி வருகிறது என்றால் எப்படிப்பட்ட கேள்வி, இவற்றையெல்லாம் துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். அடுத்தது முக்கியமான ஒன்று என்னவென்றால், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் உழைத்துத்தான் தீர வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் வெற்றி பெறுவது என்பது உங்கள் உழைப்பை பொறுத்து மட்டுமல்ல, உங்களோடு போட்டி போடுபவர்களை விட நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்பதை பொறுத்து. உதாரணமாக, ஒரு பள்ளியிலே படிக்கிற அத்தனை பேருமே 100 வாங்கலாம், நன்றாக படித்தார். ஆனால் இந்த தேர்வில் யார் துல்லியமான விடையை எழுதுகிறார்களோ, அதிகமான தகவல்களை தருகிறார்களோ, சரியான விவரங்களை ஆதாரத்துடன் திரட்டி தருகிறார்களோ, அவர்கள் தான் வெற்றி பெற முடியும். எனவே உங்கள் போட்டி என்பது மற்றவர்களோடு சேர்ந்து போராடுகிற ஒரு போட்டி. இந்த போட்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களை விட அதிகம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், நயமாக வெளிப்படுத்த வேண்டும், நன்றாக வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் விடைத்தாளை பார்க்கிற போதே இவர் விவரம் தெரிந்தவர் என்று முதல் விடையிலேயே அவர்கள் மனத்திலே பதிந்து விட வேண்டும். அதுதான் முக்கியம். நீங்களுமாகலாம் IAS சிறப்பு விருந்தினர் வே இறையன்பு IAS ரிட்டையர்ட், இடம் சானா காலேஜ். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 9442272273.